விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடைகிறார். 7ஆம் இடத்துல அடையக்கூடிய அந்த குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான நிறைய மாற்றங்கள் கிடைப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா கடன்கள் மூலமாக சிறு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல வக்ரமாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த வருமான விரயங்களை தவிர்ப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், மாதங்களாக தான் இந்த 4 மாதங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. பொதுவா சொல்ல போனோம்னா விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள். அதாவது தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், இந்தந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இந்தந்த மாதிரியா நம்ம இருக்கணும், எதுவுமே அளவுக்கு அதிகமாக இல்லாம தேவைக்கு ஏற்றவாறு வாழ்பவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தேவைகளே நிறைவேறாத ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க. கடந்த ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது. நீங்க ஒரு சொத்து வாங்கணும் போனாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான சில மாற்றங்களை செய்தாலும் சரி, அதுல ஏதோ ஒரு இடர்பாடுகள் இல்ல தடைகள் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் போது அதற்குண்டான ஒரு தடைகளை உங்களுக்கு எப்போதுமே கொடுத்திருப்பார். இப்போ 7ஆம் இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தொழில் சம்பந்தமான சில வளர்ச்சிகள் இருக்கு. ஆனாலும் அதுல வருமானம்ன்றது உங்களுக்கு ஒரு தட்டுப்பாடாக தான் இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க் தான் நிறைய பேர் பண்ணுவீங்க. கான்ட்ராக்ட் தொழில் பண்றது, அதாவது லேபர் கான்ட்ராக்ட், அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷினரி உற்பத்தி செய்யறவங்க, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எல்லாம், அதாவது எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம், பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யறவங்க, அந்த மாதிரியாலாம் இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே, உற்பத்தியாளர்கள் அனைவருக்குமே இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தியினுடைய திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். எப்ப அதிகரிக்கும்? உங்களுக்கு வருமானம் வந்தால்தான் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கு ஏற்றவாறு வருமானத்தை அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலகட்டம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சில பேருக்கு தொழில் ரீதியான கடன்கள் கிடைக்காம தடைபட்டுட்டே இருந்திருக்கும். அதாவது ஏதாவது ஒரு லோன் நீங்க அப்ரோச் பண்ணா அந்த லோன் கிடைக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க, அதனால அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இழிவான பேச்சுக்கள், அதாவது ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற முறையில உங்களுடைய வாழ்க்கையாக பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த 4 மாதங்கள் பாத்தீங்கன்னா அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அத லோன்லாம் சாங்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல போய், வெளிநாட்டுல போய் நீங்க மேற்படிப்பு படிக்கணும், வெளிநாட்டுல வேலை தேடணும் அப்படின்றவங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் அங்க போய் இருந்து வேலை தேடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிக சிறந்த காலகட்டமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால கணவன் மனைவியிடையே சில என்ன சொல்றது, ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்காது. எந்த இடத்துல குரு வக்ரம் ஆகுறாரோ, அதுவும் 7ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆயிட்டாருனாலே அந்த கணவன் மனைவின்ற ஒரு தாம்பத்தியம், அந்யோன்யம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு நெருடலான விஷயங்களாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு போராடினாலும் அதுல ஒரு பெரிய ஒரு திருப்தின்றது உங்களுக்கு இருக்காது. இந்த துலாம் அதாவது விருச்சிக ராசியில பிறக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த கணவன் மூலமாகவும் சரி, மனைவி மூலமாகவும் சரி, ஒரு சின்ன சின்ன கசப்பான ஒரு அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. சில பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க, தேர்வுகள்லாம் எழுதிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது. ரொம்ப பாடா அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையில 5 வருஷத்தை நீங்க வீணடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு அதுல ஒரு 50% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திடீர் யோகங்கள், குரு வக்ரமாகும் போது திடீர் யோகங்கள் மூலமாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கு. சில பெண்களுக்கு, விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை ரீதியான ஒரு பாக்கியம், அதாவது குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், வெளிநாடு போய் கணவன் மனைவி பிரிந்து வெளிநாடுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய
ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு. விருச்சிக ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 ராசியில இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. அதாவது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தேவைக்கேற்ற ஒரு ஊதியம், அடுத்து வேலை தேடுகின்ற இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு. ஏன்னா கடந்த காலத்துல ஒரு சின்ன ஒரு போதுமான வருமானமின்மையினால நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க விசாக நட்சத்திர அன்பர்கள். அதற்குண்டான வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான வியாதிகள் சம்பந்தமான நிவர்த்திகள் கிடைப்பதற்கு. அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா இருப்பீங்க, அதே சமயத்துல ரொம்ப எளிமையா இருப்பீங்க. இவர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான ஒரு சில நிவர்த்திகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு. கணவன் மனைவி பிரிவினை இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரியக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும். இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அந்த கணவன் மனைவி பிரிவினைன்றது ஒரு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா இவர்களுக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலைன்றது இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருக்கு. இதற்கு உண்டான ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி அடையும் போது. இந்த குரு வக்ரகதி அடையும் போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. நிறைய பேர் அங்க பாத்தீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்க அங்க ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாகவும் இருக்கு. ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியுமாக அந்த தனஸ்தானாதிபதியும் அடுத்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட. அதனால அவர் வக்ரகதி அடையும் போது அந்த சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். அங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அதாவது காதல் மூலமாக நிறைய ஒரு ஏமாற்றங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் கடந்த காலத்துல. எங்கேயோ இருக்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் ஒரு ஒரு பாசத்தினால ஒரு ஏக்கத்தினால காதல்லாம் நீங்க செய்யறதுனால அதுல ஒரு பிரிவினைகள் ஒரு ஏமாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்து ஒரு திருமண முயற்சியில ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுயமா ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் வந்து குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாவே வந்து பாருங்க இந்த குரு பகவான் வந்து நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா வந்து பாருங்க இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வந்து வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசா நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசா கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.
உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக வந்து பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி. ஸோ சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி அப்படின்றதால மைண்டு வந்து எப்போ பாரு வந்து எதையாவது கொஞ்சம் யோசிச்சுப்பீங்க. ஒரு ஸ்டேபிளாக யோசிக்க மாட்டீங்க, அன்ஸ்டேபிளாக யோசிச்சுப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புவீங்க. யார் என்ன துரோகம் பண்ணாலும் அடுத்து வந்து அவங்க பழகினாங்கன்னா நம்புவீங்க. அது வந்து விருச்சிகத்தினோட ஒரு மைனஸ்னும் சொல்லலாம், ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் வந்து பாருங்க, நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் அதுக்கான பக்கங்களும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏமாற்றம் அப்படின்ற பக்கங்களும் இருக்கும். இதை வந்து நிறைய பேர் வந்து இது நம்ம வந்து காயப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அப்படி இருந்தாலும் அந்த ஏமாத்தின பொண்ணே, இப்போ நீங்கள் ஒரு விருச்சிக ராசி ஜென்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு உங்களை ஏமாற்றிட்டு போச்சு, அந்த பொண்ணே திருப்பி வந்து ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டாலும் செய்வீங்க. இது நாங்கள் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, அந்த அளவுக்கு நல்ல குணம். மற்ற ராசிகள் வந்து பார்த்து வியக்கக்கூடிய குணம் இந்த விருச்சிக ராசிக்கு. இது கண்டிப்பாக ஏமாற்றங்களும் கண்ணீரும் உங்கள் வாழ்க்கையிலன்றது இருக்கும். அதே மாதிரி மென்டலி கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஏமாற்றத்துலேருந்து தப்பிக்கலாம். பட் நீங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு சொல்கிறத கேட்பீங்க. நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். மனசு வந்து காயப்படுத்துறதுக்கு நாங்கள் சொல்லலை, நாங்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்வீங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ஆதிக்கம் இருக்க ராசி விருச்சிக ராசி, அதனால் பர்ஃபெக்டாக செய்வீங்க. சரி, ஓகே. இந்த மனசுனால இது கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா சந்திரன் நீச்சத்தினால கஷ்டப்படுறீங்க. சரி, ஓகே. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்ன பண்ண போகிறார் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த குரு பயிற்சியும் போது இந்த நாங்களே பேசியிருப்போம். அதாவது குருனோட நேர் பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்குது, அதனால் நீங்கள் நிறைய நல்லது கரெக்டாக முடிவெடுப்பீங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்போம். அவர் வக்ரகதி அடைகிறாரே, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிப்பீங்க. பொதுவாக வந்து பாருங்க, குரு பகவான் வந்து லார்ட் ஆஃப் 2 and 5 குருனுடைய நேரடி பார்வையில் இருக்கீங்க. அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரத்து மேலே உட்கார்ந்துட்டு இருக்காரு, சந்திரன் மேலே. ஸோ அதுவும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனி வந்து இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது உங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சதுனால நிறைய விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் அவர் வக்ரகதி அடையிறதுனால இப்போ சைலண்ட்டாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ குருனோட நேரடி பார்வை உங்களோட ஜென்மத்தில் இருக்குது, அதாவது லக்னத்தில் இருக்குது, ராசியில் இருக்குது. குருனோட நேரடி பார்வை வக்ரமாக இருக்கிறதுனால என்னத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துவார், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவார், ஒரு விரக்தி ஏற்படுத்துவார். விரக்தி அப்படின்றத விட இது நடக்காதோ, ஐயோ இது போயிடுமோ, நம்ம ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு மனசு வலிக்கும், தேவையில்லாமல் பயப்படுவோம், குழம்புவோம், டென்ஷன் ஆகும். ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் செய்வோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வந்து நிறைய டென்ஷன் ஆவாங்க, நிறைய குழம்புவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், இவர் என்ன பண்ணுவார், நிறைய செலவுகளை கொடுப்பாருங்க உங்களுக்கு. இந்த 3 மாத காலகட்டமும் நிறைய செலவுகளை கொடுப்பாரு. அந்த செலவுகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும்னா சுப செலவாக மாற்றணும். சுப செலவானா என்ன பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கறது, எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்கு செலவு பண்ணுறது அப்படி கிடையாது. சுப செலவாக மாற்றுறது நம்ம வீட்டில். இப்போ நீங்கள் விருச்சிக ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒய்ஃப்க்கு என்னென்னலாம் தேவை, நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் தேவை, நம்ம அப்பாவுக்கு, நம்ம அம்மாவுக்கு, அந்த மாதிரி நம்மளோட சொந்த பந்தத்துங்களுக்கு என்னென்ன தேவை. இப்போ பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளையா இருக்கா, நகை வாங்கி வைக்கலாம், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கலாம். பையன் இருக்கானா பையனுக்கு ஒரு வண்டி வாங்கி வைக்கலாம். பையனை வந்து ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கணும், பையன் போகிறதுக்கு ரெடியாக இருக்கானா பையனை வந்து ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி விரயங்களை சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், விருச்சிகத்துக்கு இப்போ ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் செலவு வைக்க போகிறாரு. அந்த செலவை தயவு செஞ்சு நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்யுங்க, என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாரின் போகிறதுக்கு நிறைய விருச்சிக ராசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் போகலாமா, தாராளமாக போகலாம். ஆனால் ஒரு குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம்னா, வீட்டில் ஒரு அப்பா வந்து போகணுவார், அம்மா வேணான்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து ஃபேவரபுளாக சொல்லுவாங்க, போட்டோம் படிக்கிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம். பொம்பளை பிள்ளைங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொம்பளை பிள்ளைங்கள அவ்வளோ தூரம் அனுப்புறதா, சேஃப்டி இருக்கா, அப்படி இப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. அப்பா வந்து போட்டோம் அப்படிம்பாரு.
சொந்தத்தில் ஒரு சொந்தம் போகணும், ஒரு சொந்தம் வேணாலும். ஸோ ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் ரெண்டும் கலந்து வரும். போகிறதுன்னா நீங்கள் முடிவு பண்ணுங்கள், போகிறதுன்னா போகலாம். அதாவது இப்போ கிரகங்களோட பயிற்சினால இந்த குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால போகக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், இது வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, அதை வந்து மேரேஜ் கொண்டு போகிறீங்களா, கொண்டு போகலாம். வீட்டில் நீங்கள் சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஓகே, அப்பா ஓகேன்னு, அம்மா வேண்டான்வாங்க, சித்தப்பா சித்தி ஓகேன்னுவாங்க, மாமா மாமி வேண்டான்வாங்க. அப்படியே ஒரு குழப்பம் வரும். எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம், ஒரு 2 விதமான கருத்து மாறுதல்கள், கருத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள், இதெல்லாம் வரதான் செய்யும். சரிங்களா? முழுசாக யோகம் இல்லை, முழுசாக வந்து பார்த்திங்கன்னா பாதகமும் இல்லை. இவர் வந்து முழுசாக உங்களுக்கு கெடுக்க போகிறதும் இல்லை, பெருசாக கொடுக்க போகிறதும் இல்லை. சரி, உங்கள் புத்திசாலித்தனத்தை பொறுத்து தான் வந்து பலனே. இந்த வக்ரகதியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க? அவர் விரயத்தை கொடுப்பார், சுபவரயமாக மாற்றிக்கோங்க. குழப்பத்தை கொடுப்பார், குழப்பம் இல்லாமல் இருங்க. குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தியானம் பழகுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போங்க, சுவாமி கும்பிடுங்க, மனசை அமைதிப்படுத்துங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, ஜாபு, கேரியரு, ப்ரொஃபஷன், அதில் ஏதாவது தடங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10வது ஸ்தானத்தில் அவரோட பார்வை இல்லை. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலெலாம் அவருக்கு எடுக்கிறதுக்கான அவருக்கு அந்த இடத்துல அவரோட அஃபினிட்டி இல்லை, அவரோட பார்வை இல்லை, அவரோட ஆக்ஷன் இல்லை. ஸோ அவர் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க மாட்டார். தொழிலில் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருக்கும். டைரக்ட் பார்வை வக்ரகதி அடையிறதுனால ஸ்ட்ரெஸ் இருக்கும், குழப்பம் இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்கள் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி சாதகமாக பாதகமாக அப்படின்னு கேட்டால் சாதகமும் இல்லை, பாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, விரையோன்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் புத்திசாலித்தனத்தினால நீங்கள் பாதகம் இல்லாமல் அதை ஒரு சாதகமாக மாற்றிக்கலாம். 100% இல்லை, 10% சாதகமாக மாற்றிக்கலாம். பெருசாக உங்களை கெடுக்கலை, அவராக கெடுக்கலை, நீங்களா உங்களுக்கு எடுத்துக்க வேண்டாம். மைண்டை வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் அமைதியாக வச்சுக்கினீங்களான்னா பெருசாக பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது. வாழ்த்து. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என பார்ப்போம். இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் எந்த விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னும் நீங்கள் ஃபஸ்ட்டு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபர். அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களை தன்னுடைய விசேஷ பார்வையான 7ஆம் பார்வை மூலமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்படி 7ஆம் பார்வை மூலமாக பார்த்துக்கிற குரு பகவான் வக்ர நிலையில் அடைஞ்சு பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் தொடங்குவதற்கு முன்பு, எந்த வேலைகள் தொடங்குவதற்கு முன்பு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்கள் மூலமாக, புதிய நண்பர்கள் மூலமாக அல்லது இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போனாலும் உங்கள் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கேன், நீ வாட பயப்படாதா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதேபோல் கனவு மனை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நேரங்களில் வாதங்கள் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. அது விருச்சிக ராசி என்பர்களில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாகாமல் கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே முடிஞ்சு பலபடி ஒற்றுமை ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்கும் என்பது உண்மை. ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, மறுபடியும் ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எடுத்தோடனே நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 முறை யோசித்து 3 தடவை கூட யோசித்துட்டு இதை செஞ்சால் என்ன நன்மை இருக்குது, இதை செஞ்சால் நன்மை இருக்கா இல்லை தேவையில்லாத பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு பிரச்சனையோ கொடுத்துடாது. அக்ஷுவலாக உங்களுக்கு இப்போ நடந்துக்கிற விஷயங்கள்லேயே அப்படியே செயல்படுத்தி கொண்டு போயிடுவார். அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்திங்கன்னா மறுபடியும் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சுவிடும். அதேபோல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் விலகும். திருமணம் அலைன்ஸ் பார்த்துக்கிருக்கீங்க, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரன் பார்த்துக்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா இந்த உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு
உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அவங்க பெரியவங்ககிட்ட வந்து விவாதங்களை தொடர வேண்டாம். முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கள், அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக அவங்க சொல்கிறாங்கங்கிறக்காண்டி நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஒரு பெரிய விஷயமாக்கி உங்களுடைய நல்ல ஒரு தன்மையை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காலகட்டம், அதை கெட்ட பேர் உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக ஏற்பட்டுவிடும். ஸோ அப்போ பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். அந்த விவாதங்களை நீங்கள் நகர்ந்து சென்று அதை வந்து அப்படியே என்ன சொல்கிறதுன்னா சமரசமாக முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது என்பது நல்லது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்க, புதிதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. ஆனால் என்ன தொழில் தொடங்க போகிறீங்களோ அந்த தொழிலோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுபோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, கண்ணில் கண்ணாடி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ கண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நீங்கள் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்கனவே வேறு எதுவும் உடல் ரீதியாக அடிவயிறு பிரச்சனைகள் அல்லது அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அது முற்றிலும் நிவர்த்தியாகி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும். பெண்களுக்கு புதிய உறவுகள் உங்கள் குடும்ப உறவுகள் மூலமாக மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக ஏற்படக்கூடிய காலகட்டமும் இருக்க போகிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்க கட்டாயமாக இந்த வட்டம் ஒரு மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ இந்த குரு வக்கர பயிற்சியில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்து நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் மிகப்பெரிய லாபமும் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. அதிகமான முதலீடு செய்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குறிப்பிட்ட கால அளவு யோசித்து நிதானமாக செய்யுங்க. உறுதியாக உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி வெற்றியை கொடுக்கும். இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கும் குரு ஸ்தலங்களில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். அல்லது சித்தர்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் உண்டு என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் அதி அற்புதமான ஒரு நல்ல நேரம் அல்லது ஒரு நல்ல காலம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. இது நாள் வரையில் பொதுவாக விருச்சிக ராசிக்கு குரு பகவான் நல்லவர், சுபஸ்தான அதிபதி, 2க்கும் 5க்கும் உடையவன். யாரு? நீங்க விருச்சிக ராசி ஆனாலும் விருச்சிக லக்னம் ஆனாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு சுபஸ்தான அதிபதி, 2, 5க்குடையவன். அந்த 2, 5க்குடைய குரு 7லே அமைந்து சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, அதி அற்புதமான கால நேரம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த குரு வக்ரம் அமைகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? ஏன்னா நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள்ல நிறைய கிளைண்ட்ஸ் உள்நாடுகள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக நிறைய அரசு அதிகாரிகள், ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிஓ இல்லை அதுக்கு மேலே ஒரு செக்ரட்டரி, எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போ உயர்ந்த பொறுப்புகளில், ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த ஜாதகமாக இருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசி என்பவர்கள் தனித்த முறையில் சுயமாக செயல்படக்கூடியவர்கள், சுய கௌரவம் உடையவர்கள், அதிகம் சுயமரியாதை உடையவர்கள். அப்போ
உயர்ந்த கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. வறுமையில் இருந்தாலும் நேர்மையாக நடந்துக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும். அப்ப விருச்சிக ராசி என்பர்களே, 7ல் இருக்கக்கூடிய குரு பகவான், குருவுடைய பார்வை நேரடியா பட்டது. சுபஸ்தான் அதிபதி இதுவரையிலும் உங்களை நேரில் பார்த்தாரு. இப்போ அவர் தன்னுடைய பார்வையை திருப்புகிறார். அதே சமயத்துல சனி பகவானும் வக்ரகதியில் இருக்கின்றார். நிச்சயமா இந்த சனியுடைய வக்ரம் ஒரு 60 முதல் 70% விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் கஷ்டமா இருந்துருக்கோ, ஒரு நல்ல வருமானம் நல்ல தொழில் இருந்து சாமி தொழிலை விட்டுட்டேன் திட்டுவாங்க. என் வீட்டுக்காரர் நீ இது காப்பாத்திருக்கலாம் சாமி, விட்டுட்டார் சாமி. என் பையன் நீங்க செஞ்சிருக்கலாம், விட்டார். என் மாப்பிள்ளை அதை பண்ணிருக்கலாம், விட்டார். என் மருமக வேலைக்கு போயிருந்துங்க, வேலையை விட்டுடுச்சுங்க அது அப்படின்வாங்க. அப்போ ஒரு நல்ல உத்தியோகமோ நல்ல தொழிலோ நல்ல வருமானமோ உங்களுக்கு இருந்திருக்கும். அதை நீங்கள் விடுவித்திருப்பீர்கள், விட்டு விலகி இருப்பீர்கள், இழந்திருப்பீர்கள். அதுபோல எந்த நல்லதையெல்லாம் இழந்தீர்களோ, அது ஆரோக்கியமாக இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இன்கம்மாக இருக்கலாம், அல்லது எஜுகேஷனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. சரி, ஒருவேளை நான் கணவனை இழந்துட்டேன், அப்போ எனக்கு மீண்டும் கணவர் கிடைப்பார், அதே கணவர் கிடைப்பாருன்னா இல்லை, வேற கணவர் கிடைப்பார். அப்போ 2வது திருமண யோகத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய வக்ர காலத்திலே விருச்சிக ராசி என்பர்களே, 70% விருச்சிக ராசி என்பர்களுக்கு இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய தருணம். குறிப்பா நல்ல தொழில் அமையக்கூடிய காலம். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. நல்ல தொழில் அமைய போகுது, நிலையான தொழில் அமைய போகுது. மீண்டும் ஒரு நல்ல தொழில் அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அல்லது பிஸ்னஸ் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க, ரீஸ்டார்ட் பண்றீங்க, நல்லபடியா நடக்கும். அல்லது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுவும் நல்லது நடக்கும். அல்லது பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப டல்லா இருக்கு, கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அல்லது ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிகளாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அல்லது கடைகள், அதே போல தொழில் நிறுவனங்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள், குவாரிகள், கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைலில் எல்லா இடத்துலையும் கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், மில்லுங்க, பருத்தி, அதுபோக பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸு, ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம். அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அங்க ஏதேனும் ஒரு கலகம் ஏற்பட்டு இருக்குதா, அல்லது உள்ள உங்க தொழில ஒரு களங்கம் ஏற்பட்டு இருக்கா, நேம் ஸ்பாயிலா இருக்கா, வீண்படி அவமானங்கள் இதா ஏற்பட்டு இருக்கா, அப்ப ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து கொடுக்கும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே.
அவர் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் குருவுடைய வக்ர காலம் அமைகிறது. எனதருமை தொழில் அமைப்பை சார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, அதே போலத்தான் சினிமா துறை, அதே போல அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். அவ சினிமா துறையை பொறுத்தவரையில் அது அற்புதமான கால நேரம். குடும்பத்துல மகிழ்ச்சி, பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும். பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும். சினிமா துறையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் தீரும். பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு அடுத்த நல்ல எதிர்காலம் அமையும். வருமானம் சிறப்பானதாக இருக்கும். தொடர்ந்து நல்ல உத்தியோகம், நல்ல அமைப்பு, நல்ல பதவி, இதுக்கெல்லாம் முயற்சி செய்திருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே, நிச்சயமா அன்னை வாராகியின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். கவலை வேண்டாம் சினிமா துறையை சார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போலத்தான் ஆன்மீக பெரியோர்கள். இந்த ஆன்மீக பெரியோர்கள் விருச்சிக ராசியில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சாதனையாளர்களாக இருப்பாங்க. நிறைய சாதிச்சு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்போ ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் விருச்சிக ராசி என்பர்களே, நன்மை நடக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதே போல் விவசாயிகளுக்கும் விவசாயம், மாடு கன்று தோட்டம் வச்சுருக்கக்கூடியவங்க, காடுகள் வச்சுருக்கக்கூடியவங்க, தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெஜிடபிள்ஸு தானிய உற்பத்திகள் செய்யக்கூடியவங்க, விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் சிறப்பானதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் இருக்குமே, அதனால் அதெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த குருவுடைய வக்ரம் தொழில் அமைப்பு சிறப்பாக உள்ளது. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகள், அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலைகளாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். வேலை சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு, வேலை கிடைக்குமா, 6 மாசம் ஆகுது, 1 மாசம் ஆகுது, 24 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமா விருச்சிக ராசி என்பர்களே, இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிற சாமி, இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோம், அல்லது வேலை செய்கிற இடத்துல என்னை மாட்டி விட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பணங்காசுன்னு சொல்லிட்டாங்க, இல்லை ஒரு வம்பு வழக்கு போட்டிருக்காங்க, இல்லை ஒரு என்கொயரி நடக்குது, இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது, இல்லை ப்ரைவேட்டாக இருந்தால் ஒரு ப்ராப்ளம் கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இதெல்லாம் நான் உடைச்சிட்டு திரும்பவும் வேலைக்கு போக முடியுமா? வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்கள். அதே போலதான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள், குறிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப பிரச்சனைகள் விலகும். அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் 70% வரை இந்த கால நேரத்தை விருச்சிக ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வளர்ச்சிக்கான காலமாக அமைகிறது. எனவே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். பொதுவாக உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்கள்கிட்ட என்ன கேள்வி, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.